கொடுஞ்செய்தி சோழனுடைய வரலாற்றிலே அரசனுக்கு துணையாக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எப்படிப்பட்ட உறுதியோடு இருக்கிறார்கள் என்றால் தங்களுக்கு போகும் வரை அவர்களுடைய அந்த அரசர்களுக்கோ இளவரசருக்கு மாறாது தன்மையே இருக்கிறது. அதனால்தான் அந்த பசுமையேற்றிய நிகழ்வினை அரசன் இல்லை அந்த மகனை தேர்தலில் ஏற்க வேண்டும் என்று முடிவு செய்கின்ற போது அதை காணக்கூடாது என்று தங்களுடைய உயிர்களை அமைச்சர்கள் கையிலே இருக்கிறார்கள். ஏன்னா இளவரசர்கள் வந்து தங்களுக்கு அரசரும் இளவரசரும் தெய்வமாக இறைவன் காட்சி கொடுக்கிறார்கள். எப்போ அந்த அரசன் வந்து தன்னுடைய மகளிர் ஏற்பாடுகளை உறுதி சூழலுக்கு காட்சி கொடுக்கிறார்கள். முதல்ல பசு கல்வியை இருக்கிறார்கள், இரண்டாவது இலவசங்களை இருக்கிறார்கள், மூன்றாவது அமைச்சர். ஏன்னா பசு முதல்ல இருந்திருக்காம இலவசம் எடுத்துக்கிட்டால் அரசனுடைய நீதி அவர் எடுத்துக்கொண்ட அந்த தன்மையுடைய இது இல்லாமல் அதனால முதல்ல கண்டு. இரண்டாவது அமைச்சர்களை எடுத்திருந்தால் அவர்கள் எதற்காக உதவித்தார்கள்? இலவசம் இறந்து போவதை பார்ப்பார்கள். அப்போ இறைவன் அந்த தன்மையை அப்படியே வகைப்படுத்தி பசுக்கன்று, அடுத்தது இளவரசர், அடுத்தது அவருடைய அமைச்சர்களுக்கு எல்லோருக்கும் அருள் செய்வது நம்முடைய இறைவானங்களை திருநகரத்தை துவாரத்திலே சொல்லப்பட்டது. உண்மையிலும் மனிதாவும் உண்மையில் அமர்ந்தான் அஞ்சியும் வீதியை செல்வர்கள் ஒரு கல்வி கடற்கண்டு தன் அடியாருக்கு என்றும் வழிபடுவது எவ்வளவு அடியார்களுக்காக சாமி நிறைய செய்திருக்கிறார். ஒரு குழந்தை பெற்றவர்களுடைய வளர்ப்பிலே சைவ சமயத்திலே அடியார்களுடைய தொகையை சுற்றி செய்யப்படுவது எப்படிப்பட்ட தன்மையோடு இருக்கும் என்பதை அப்படி நாங்கள் வரலாறு அப்பாவையும் நமக்கு நாம் தெய்வமாக கொண்டாடக்கூடிய நாமக்கரச பெருமான் வந்திருக்கிறார்கள். அவர் புதிய மனிதர்களை அம்மாவோடு இணைக்கி பண்ணி செய்யும் சொல்லும்போது அந்த குழந்தை என்ன செய்கிறாங்க போய் இளையமான சொல்லும்போது நல்ல தாய் தன்மையை நாம் தெரியாது. அந்த உணர்வு நம்ம இருக்கும். பெரியவர்கள் குழந்தைகளுக்கு சைவ சமயத்தினுடைய அந்த பெருமைகளை காரணங்களை சொல்லி அந்த உணர்வுகளை கொடுக்கும். அதற்காகத்தான் இந்த நிகழ்வுகள் பாரம்பரியங்களை பண்பாட்டு புண்ணியங்களை எல்லாம் நமக்கு நினைவுக்க கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக காட்டிக்கொண்டே இருக்கிறது. இந்த பன்முறைகளையும் சைவ சமயத்திலே நம்முடைய அருளாளர்கள் எதிர்காட்டியிருக்கக்கூடிய அந்த தன்மைகளையும் எப்போதும் காப்பாற்றுகின்ற தன்மையை, எப்பொழுதும் அதனை பின்பற்றுகின்ற தன்மையிலே முதன்மையாக இருப்பவர்கள் செயல்படுகிறார்கள். அதுல ரெண்டு எடுத்துக்காட்டு. ஒன்று சொன்னமே அகுதிநாயகனுடைய வரலாறு. நாமக்கரச பெருமானுடைய நாமத்தை தான் அவர் தன்னுடைய வீடுகளுக்கு ஜனங்களுக்கு எல்லாவற்றிற்கும் இருக்கார். உண்ணாவிரத தன்மைகள், உண்ணாவிரத சட்டங்களுக்கு எல்லாவற்றுக்கும் இருக்கார். என்னுடைய தன்மையாளர்களும் முதல் குருநாதராக இருக்கக்கூடிய விஞ்ஞானசம்பந்தர் தன்னுடைய குருநாதராக இருந்து திருவாரூரிலே நமக்கு உபதேசம் செய்த ஞானப்பிரகாசருடைய திருநாமத்திலேதான் இன்றைக்கு தர்மபுர மாநிலத்தில் போற்றப்பட்டுள்ள அதற்கு அவர் முதலிலே வைத்த பெயர் ஞானப்பிரகாசன் ஆலயம். இன்றளவும் தர்மயாதிகளுக்கு நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் பள்ளிக்கூடங்களில் இருக்குன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா விஞ்ஞானசம்பந்தர் என்று என்னுடைய குருபரமாச்சாரியாருடைய நாமத்திலே தான் அதை தொடர்ந்து நடந்ததே. ஒன்று. இரண்டாவது, இந்த பண்ணா ஆராய்ச்சி பண்புகளினுடைய தன்மை இவற்றை மிக சிறப்பாக நமக்கு காட்டியவர் ஞானசம்பந்தர். நம்மளுடைய பண்ணாய்வான பசு எனக்கு ஆகலாம்னா அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நாம் வந்து அவங்க நம்மளுடைய சனியாக நிர்மாண ஞானங்கள் இருந்த காலத்தில் அந்த காலம் இருந்தவர்கள் இவர்கள் குறிப்பிட்ட 3 பேரும் வந்து கடுமையாக நடப்பது எல்லாருமே நெருங்கிய தொடர்பு கொண்டவர்களாகவே இருந்தவர்கள். அந்த பண்பு முறைகளில் இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, பிள்ளைங்களுக்கு ஒரு பண்பு உண்டு, இதற்கெல்லாம் ஒரு பண்பு சொல்லணும் இல்லையா, அதை வந்து 4 வகையாக நாமம் என்று சொல்லுவார்கள். 4 வகையாக அதிலிருந்து 21 பிரிவுகளாக வந்து மொத்தம் 103 பண்புகள் உண்டு. அந்த 103 பண்புகளிலே அவர்கள் இந்த ஆராய்ச்சி முடிவுகளில் என்ன பண்ணாங்கன்னாக்கா 5 வகையான சிறுபாலை சொல்லுவாங்க. 5 வகையான தன்மைகளை 7 வகையான
தான் மற்றவைகள் கொண்டிருக்கும் அப்படிங்கிறதுக்கும் அதில் அவங்க 7 விஷயாக 7 வகையாக சொல்லக்கூடிய பெரும்பாலை பண்புகள் வந்து அதாவது நட்டப்பாடையும் எந்தளவு வகை பண்புகளை அவங்க வேறு வகையான பாடத்தில் பாடம் அதை நம்முடைய சில மரத்தில் அவர்கள் அந்த காலத்தில் 5 வகையான சிறுபாலை பண்புகளுக்கு யாருக்கு வந்தவரை என்பதாக அதை பின்பற்றுகின்ற காரணத்தினாக அது முதன்மை வகைகளை மாற்றப்பட்டு அதை தெரிந்துகொள்ளாதவர்கள் எதுவுமே புலவர்களுக்காக அன்றைய அது கருத்துக்களிலே இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் மேகராக போன்ற பண்புகள் எல்லாம் அவர்கள் சொன்ன அந்த கருத்தோடு இயக்கி தான் பாடப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது. இது ஒன்று. இரண்டாவது, நம்முடைய நூல்களில் நிறைய பண்புகளை அறிவு செய்யவர் ஞானம் அவர் வந்து அந்தாடி குறிச்சி, மேகரா குறிச்சி, யாழ குறிச்சி என்று நிறைய பண்புகள் பாடப்பட்டிருக்கிறது. அவருடைய இசைதான். ஏன்னா காலத்துக்கும் பன்னிசைக்கும் பெரும் ஆதாரமாக இருப்பவர்கள் ஞானசம்பந்தர் தான். அதற்கு பிறகு அப்பெருமானுடைய திருக்குறளை யுத்தம் தாண்டவம் என்று பல்வேறு வகையாக நமக்கு அமைச்சிருக்கிறார்கள். இவற்றிலே நமக்கு நம்பியாண்டார் அவர்கள் தான் திருமுறைகளையெல்லாம் கொடுத்து கொடுக்கிறார்கள். அப்படி அவர்கள் திருமுறைகளை கொடுத்து அவற்றை பண்புமுறையாக நமக்கு கொடுத்து கொடுக்கிறார்கள். அந்த பண்புகளிலே சிலவற்றை வரலாற்று தன்மைகளோடும் கொடுத்து, ஏன்னா அந்தந்த சூழல் வரலாறுகளோடு ஒப்புநோக்கியும் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதிலே நம்பியாண்டார் அவர்கள் முதலிலே ஞானசம்பந்த பெருமானுடைய பதியத்தை நட்டபாடை பண்ண தான் ஆரம்பித்து கௌசிகம் பண்ணல ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய வரலாற்றை இருக்கிறார். ஆனால் இங்கே நம்முடைய நம்பியாண்டார் அவர்கள் என்ன பண்றாங்கன்னாக்கா முதலிலே நட்டபாடை பண்ண ஆரம்பிச்சு அந்த இதில் கடைசியில் முடிக்கின்றப்பட்டு அது யாழ்மொழி பண் கிடையாது. யாழ்மொழிங்கிறதும் மேகராக கல்வியிலே தான் பாடப்படும். அது பழமையானவர்கள் இல்லாமலையில பாடப்படும். இப்போ வந்து அகான வகையில பாடிக்கிறாங்க. அந்த இது அந்த இறுதியாக வரக்கூடிய தன்மை கிடையாது. ஆக்சுவலாக இந்த மேகராக கல்வி இதில் வரக்கூடிய செங்குத்தி பண் தான் இறுதி முடிவாக இருக்கக்கூடிய தன்மை கிடையாது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடினாங்க அந்த அது வந்து, ஆனால் அது இறுதி தன்மை கொடுக்காத ஒரு தன்மை. இங்கே ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகத்தில் அதை நடத்தும்போது யாழ்மொழி வழி முதல் திருமுறையினுடைய இறுதியாக இருக்கிறார். அதே இரண்டாவது முறையிலே முதல் நிலை இருக்கின்ற போது நமக்கு முன்பு பதிகம் பாடிய காரைக்கால் அம்மையாருடைய பதிகத்திலே வைத்திருக்கக்கூடிய இந்தளம் பள்ளி சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் ஞானசம்பந்த பெருமானும் நட்டபாடையும் இந்தளவும் ஒவ்வொருவருக்கும் ஒரு சொன்னையை ஏற்றுக்கொண்டிருந்தாங்க. அவர்கள் இரண்டாவது முறையினுடைய ஆரம்பத்திலே இந்தளம் பள்ளி தான் ஆரம்பித்திருப்பார். இது அவர்கள் அந்த வரலாற்றினுடைய தன்மையோடு செய்திருப்பார். ஆனால் நீங்கள் காதலாய் கசிந்து என்று ஞானசம்பந்த பெருமான் முடிக்கக்கூடிய பதியத்தை முதலாமுறையை இடையிலே வைத்திருப்பார். அதிலே கடைசியிலே அந்தாளி இந்த பன்முறைப்படி எதை இருக்கணுமோ அந்தாளி பதிகத்திலே தான் சென்று அவர்கள் முடித்திருப்பார். இது திருப்பேராக கருணையாளர்களுக்கே உள்ள மற்றொரு தன்மையாக இங்கே சொல்லப்படுகிற விஷயம் என்னன்னு சொன்னால், எங்களுடைய குருமாசையானங்கள் இயற்றக்கூடிய நாளோடு இயற்றக்கூடிய பூசையிலே நட்டமாலைகளிலே தான் ஆரம்பம். விநாயகர் பதி நட்டமாலைகளிலே தான் ஆரம்பிக்கப்படும். இறுதியாக பூசையினுடைய முடிவிலே மங்கள வாழ்த்து என்று சொல்லக்கூடிய வாழ்த்து கௌசிகம் பண்ணிலே அமையும். ஆனால் இங்கே வந்து அவங்க இதான் குறிஞ்சியில் முடிச்சிருக்கிறாங்க. அதை நம்முடைய குருவார்கள் ஆராய்ந்து பார்க்கின்ற எதனால அந்த வாழ்க்கை வந்து கௌசிகம் பண்ணிலே வைத்திருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற ஞானசம்பந்த பெருமான் ஆலவாயிலே சென்று வாழ்க அழகர் வானவராயினும் விருகதல் வேந்தன் என்று குடும்ப பாசம் அருள் செய்த அந்த வாழ்க்கையிலே 3 வகையான வாழ்க்கை சொல்லியிருப்பார்கள். ஆணினங்கள் வாழ்வதற்கும் அரசினங்கள் வாழ்வதற்கு 3 வகையான வாழ்க்கையை சொல்லியிருப்பார்கள். ஆகையினாலே ஞானசம்பந்த பெருமானுடைய தன்மையை
நட்டவாடை பண்டிகை அவர் ஆரம்பித்து கௌசிகம் பண்டிகை அவருடைய வரலாறு எப்படி பன்முறை முடிகிறதோ அந்த தன்மையை அப்படியே பகிர்ந்து கொண்டு இன்றளவும் நம்முடைய தர்மயாதி கணிச மடத்திலே நட்டவாடை பண்டிகை ஆரம்பித்து கௌசிகம் பண்டிகை முடிகின்ற வழக்கத்தை இன்றளவும் நிகழ்த்தி வருகிறது. அது ஞானசம்பந்தருடைய அறிவுரை நடக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, எங்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு இப்போ மழைவேந்தி பதிகம்னு நாம பாடலாம். அந்த பதிகம் வந்து திருவையாறு கலத்தில் அதை வெளியே சொல்லுவாங்க. மழை இருக்கிறது சில மந்தி அதை வந்து மரவே மின்பார்க்கும் ஐயாக என்று மழைவேந்தி பாடக்கூடிய பதிகங்கள்னு அதை கொடுத்தாங்க. ஆனால் வரலாற்றில் பெருமக்கள் அருள் செய்கின்ற போது அவங்களுக்கு அரசியல் நிகழ்வுக்கான அப்படி கிடையாது. ஆனால் எங்களுடைய தர்மயாதிகள் மடத்திலே 14வது கல்யாண காலத்தில் இங்கே திருவையாற்றிலே விற்பனை செய்வதற்காக இருந்த சாரங்கி விருதாசர தமிழானவர்கள் அந்த சாரங்கி வாக்கியத்திலே இதே நேராட்சி பதியத்தினை இந்த புலனையும் பொறிகளையும் இருக்கிற அந்த பதியத்தினை அப்போது கூறியே பஞ்சம் நிகழ்ந்த காலத்திலே இந்த பதியத்தினை வாசித்து இந்த ராகத்தினை வாசித்து மழை பொழித்து அதிலே இந்த தன்மையை பதியம் எப்படி ஞானசம்பந்த பெருமான் அவருடைய பதியத்திலே கைது சாட்சி பார்த்து திருவெண்காட்டிலே அவதாரம் செய்ய தெய்வதாருடைய அவதாரத்திற்கு அந்த பாடல் எப்படி அப்பொழுது உதவியதோ அப்படியே இங்கே எங்களுடைய தர்மயாதிகளுடைய கல்யாணங்கள் ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த வாக்கினை நீடித்த பெருமை தர்மயாதிகளுக்கு இங்கே தந்தையாக இருக்கிறது. அதனால்தான் அது வந்து மழை வெற்றி வணிகங்களுக்கு வாழப்படுகிறவருக்கு அது அந்த பண்பை வரலாற்று ரீதியாக விட்டு காட்டிய பெருமை தர்மயாதிகளுக்கு அவர்கள் இன்றைக்கும் அந்த காரணங்களுக்கு இன்றைக்கும் நம்முடைய தர்மயாதிகளுக்கு உறுப்பு செய்யும் போது அது இங்கே எழுப்பப்பட்டிருப்பார்கள். அத்தகைய பெருமை எங்களுடைய ஆதரவுக்குள்ளான். இரண்டாவது, தாண்டாகம் பாடுகின்ற போது பெரும்பாலும் மண்ணிசையாக பாடுவதே நம்முடைய தர்மயாதின் பாடலே கிடையாது. இப்படி இந்த மாதிரி அந்த மண்ணோட மரபு தர்மயாதிகள் கிடையாது. அவங்க வந்து சுந்தாரமாக பாடுவார்கள். அது காரணம் என்னன்னு கேட்டால் நம்முடைய வேதங்களும் இசைக்கும் திருமுறைகளுக்கும் எப்பவும் நெருங்கிய தொடர்பு. வேதங்களிலே 3 வகையாக வேதப்படையை தான் சொல்லுவாங்க. 3 வகையாக சொல்லுவாங்க. நாமம் அதுல இருக்கு வேதங்கள், ருஜு வேதங்கள், சாம வேதங்கள்ல சாம வேதம் என்பது இசை வடிவமாக, ருஜு வேதம் என்பது சந்தங்களாக பாடப்படுவது. அதுதான் கணம்னு சொல்லுவாங்க, கடைன்னு சொல்லுவாங்க. அதை பாடுபவர்கள் நடமாடிகள் என்று சொல்கின்ற வழக்கம். அதை இசை வடிவமாக சொல்லுகின்ற போது அது சாமகானமாக சாமவேதம் பெருங்கோபாணி என்று நம்முடைய திருமுறைகள் சொல்கின்றன. அந்த சாமகானத்தினுடைய தன்மை எப்படி இருக்கிறதோ அதை அப்படியே நம்முடைய குடியேற்ற பதிவுகளிலே நம்முடைய தர்மயாதிகள் திருமணத்திலே பாடுகின்ற மரபு நிறைவேற்ற. அதனால்தான் நம்ம கோயில்களில் வளர்ந்துகின்ற போது அந்த வேதியாக இருக்க பதிவுகள் எல்லாம் திருநேரி செய்தியை பாடுகின்ற போது வெளியிலே பாடுகின்ற பழனிகள். ஏன்னா அவர்களெல்லாம் கண்கள் தனியாக கிடையாது. அதெல்லாம் வந்து அந்த இலக்கண அமைப்புகளில் நேரிசை விருத்தம்னா எதுவும் இல்லாமல் கருத்து இல்லாமல் வாசிக்கக்கூடிய கல்வி இந்த கர்நாடகெல்லாம் விருத்தப்பா பாடலாம் சொல்லுவாங்க. அப்போ இந்த தன்மைகளை எங்களுக்கு கைகொண்டிருப்பது எங்களுடைய தன்மையாக. மூன்றாவது, ஞானசம்பந்த பெருமான் காலம் இருக்கார் கையை ஒத்தருக்கு பாடுவதும் அப்படின்னு திருக்கோளக்கால காலம் வருகின்ற தன்மை நமக்கு சேகராஜன் காட்டுகின்றார். அந்த காலம் வருகின்ற நிகழ்வு அந்த பதிகம் பார்த்தீங்கன்னாக்கா மழையை மாலை பாடுறாங்க. அதே மாதிரி 8 கட்டளைன்னு சொல்லக்கூடிய தன்மையை 8 பதிகங்களை அதை சேகராஜன் சொல்றாங்க. அந்த 8 ஒன்றை அருள் செய்யாத சொல்லி அடுத்த பதிகமாக பூவாத முறை இருக்கும் வகைக்கான அந்த பதிகத்தை அருள் செய்கின்ற தன்மையை வருகின்ற போது அந்த 8 கட்டளையும் ஒரு பதிகத்தை அருள் செய்கிறார்கள் சேகராஜன் சொல்றாங்க. இரண்டாவது, நம்ம பண்புகளில் இந்த சொன்னோம் இல்லையா, முல்லை நிலம் மதுரை நிலம், அதுவரை பாலை பண்ணம் அப்படின்னு
அந்த பதிகத்தை பாடப்படுகின்ற பொழுது இந்த பிரிவு ஆற்றாமையினாலே பாடிய பண்ணை அந்த பாளையத்தோடு உள்ள தன்மையோடு இருப்பதாக அங்கே சென்றார் பெருமான் இருக்கின்றார். அந்த ராகத்தினுடைய வகைகள் தாளத்தினுடைய வகைகள் தான் சென்றார் பெருமான் நிறைய இடங்களில் இருக்கிறது. முதல் தாளம் ஒரு இடத்துல வருது, ஆதி தாளம் நம்ம சொல்றோம். அதை அப்படியே சென்றார் பெருமானும் இங்கே காட்டுகின்றார். இந்த மனைவிவாளைக்கான அந்த சபீரத்துக்கு வந்து சுவாமி தாளம் இருக்கிறாரு. ஆனால் அம்மாவும் அப்புறம் தான் அந்த ஓசையை கொண்டு வந்ததாக நமக்கு வரலாறு இருக்கு. இங்கே என்னுடைய பிரதயாதிகள் குட்டிகள் குருவாரம் சுவாமியின சன்னதியிலே வளம் வருகின்ற பொழுது நேரடியாக விளைச்சலுக்கு சுவாமி வந்தாங்க. உங்களோட பலமாக வருவோம் நேரத்தில் நேரம் ஏற்பாடு செய்வது. அதற்கு பிறகு பலமாக வந்து சுவாமி அம்பாள் தரிசனம் செய்துவிட்டு அடுத்த நிமிடம் 3 முறை பலமாக வருவார். அப்படி பலமாக வருகின்ற பொழுது இந்த திருநேரிசை பதிகங்கள் தான் இசைக்கப்படும். ஆனால் கையில் தாளம் இருப்பார்கள். ஆனால் தாளம் பண்ணாம கையினாலே எப்படி ஞானசம்பந்தத்தினால் வந்து முதல்ல தாளம் கிடைப்பதற்கு முன்பாக கையினாலே ஒருத்தருக்கு பாடினாரோ அதை போலவே அந்த ஒருத்தருக்கு பாடின தன்மைப்படி முதல் சுற்றாக விநாயகர் சுவாமி அம்பாளுக்கும் கையினாலே ஒருத்தருக்கு பாடுகின்றாங்க. அதை அப்படியே கைவிட்டு சுவாமியிடத்திலே வழிபாடு செய்து கிளம்புகின்ற பொழுதுதான் அந்த தாளத்தை வைத்து தாளத்தினுடைய ஓசையோடு எப்படி ஞானசம்பந்தமான அந்த வழியிலே வந்து வழிபாடு செய்தாலும் அப்படியே அந்த மரபை இன்றமும் பின்பற்றிக்கொண்டே வருவது திறமையாக இருக்கின்றன. ஆனால் தமிழ்முறையிலே பாடக்கூடிய பல்வேறு ஊர்வாக்களை உருவாக்கிய பெருமை திறமையாக இருக்கின்றன. இன்றைக்கு இந்த உலகம் பார்க்கக்கூடிய மிக சிறப்புடைய அத்தனை ஊர்வாக்களும் பயிர்வது நம்முடைய திறமையாக இருக்கிறார். தருவரம் காண்பாளர் புத்தன் காண்பாளர் என்று எல்லாத்தையும் உருவாக்கியது. அவர்களுக்கு முன்னாடி இந்த வேளாண் உருவாக்கிய பல்வேறுபட்ட ஜாம்பவான்களை உருவாக்கிய திருமணம் கிட்டத்தட்ட 83 ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தி கொண்டுள்ளோம். மற்றொரு சிறப்பு எங்களுடைய 24வது சன்னிதானம், 25வது சன்னிதானம், 26வது சன்னிதானம், இப்பொழுது வரலாற்று 27வது சன்னிதானம் வரை அனைவருமே முறையாக பணிசெய்ய பயின்றார்கள். 26வது திருமணங்கள் ஒருவாறாகவே நியமிக்கப்பட்டு பின்னாடியே திருமணத்திலே வரலாற்றிலே இழந்தவர். அப்படிப்பட்ட பணிமுறைகளை முறையாக பயிர்த்து அந்த வழியை என்று சொன்னவர். இன்னொன்று பஞ்சபுராணம் பாடுகின்ற போது பொதுவாக மரபிலே இதற்கு உள்ள மரபு எப்படி என்று சொன்னால் தாண்டவம் தான் வரலாம். இந்த தளத்தில் பெருமானுடைய தாண்டவம் அமர்ச்சி செய்யப்பட்டிருந்தால் இந்த தாண்டவத்தில் தான் பெருமான் பஞ்சபுராணம் அப்படின்னா மரபு கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த தளத்திலே அப்பர் பெருமானுடைய தாண்டவம் இல்லாததால் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய கப்பேசி பள்ளியை அமைந்த பதிகம் அந்த தளத்திலே இருக்குமானால் அதைத்தான் நம்ம ஆராயணம் செய்யணும். இன்றைக்கும் பூஜை மண்டலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பூஜை தீபாவளி பஞ்சபுராணம் பாடுகின்ற போது அந்தந்த நாட்களிலே ஒவ்வொரு நாளும் திங்கட்கிழமைனா இன்னைக்கு ஆவாரம், செவ்வாய்க்கிழமைனா இன்னைக்கு திருத்துவர்களும் ஒரு நியமனம் வச்சிருக்காங்க. அதில் வெள்ளிக்கிழமை வருகின்ற போது என்னாக்கா உங்களுக்கு அந்த படம் இருக்காது. ஏன்னா அப்பர் பெருமானுடைய தாண்டகம் நமக்கு இல்லாத சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய கட்டேசி பண்ணுறது அப்படின்னா அந்த மரபு வழியை எப்பொழுதும் திருத்தி கொண்டே இருப்பது தர்மபுரமானது. 2வது திருமணங்கள் இல்லை என்றால் இந்த பன்னிசையினுடைய அந்த பாதுகாப்பு இல்லாத தன்மையாக. ஏன்னா அவங்க தான் அந்த வழி வழியாக பொருளாதாரங்களை மட்டும் அதற்கு பொருளாதாரம் மூலமாக பன்னிசைகளை பாதுகாப்பு வளர்க்கின்ற பெருமை அவங்களுக்கு. எனக்கு அவங்களுக்கு சுந்தரேசனார் அவர்களுக்குள்ள இதெல்லாம் வந்து அவர்கள் ஏதாவது ஒவ்வொரு ஆணும் அவர்களுடையவர்களை சரியான முறையிலே எழுதி சரியான முறையிலே பணியாற்றுபவர்களாக அவர்களை அங்கீகாரம் அவர்களுடைய செயல் வழியிலே தெரிவித்துக் கொண்டு செல்வார்கள். ஏன்னா அவர்கள் செய்த பணி அப்படிங்கிறது. அவர்கள் அந்த பன்னாராய்ச்சி குறித்து பஞ்சமரங்கள் இருக்கின்ற ஒரு நூலினை நூல்களில் இருந்து நூற்பொடியில் இருந்து மிக கடிதப்பட்டு வெளியிட்ட பெருமை அவர்களுக்கு சுந்தரேசனார் அந்த மரபில் இருந்து அந்த பன்முறை நூலினை வெளியிட்டிருக்கிறார். இதெல்லாம் நாம் வந்து முறையாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று. 2வது சேக்கிழார் பெருமான் காட்டுகின்ற ஒரு பெரிய
ஊனடைந்த உடம்பில் பிறகியே தானடைந்த ஊக்கி சார்பான ஊக்கி எது என்று சொன்னால் இறைவனை கூறிதான் அதை அடைவதற்கு தான் நாம் இந்த ஊனடைந்த கல்வி பிறகு நமக்கு வருகிறது. அது நமக்கு கொடுக்கின்ற பெரிய தவம் சிவபூசை. ஏன்னா இந்த சிவபூசையினுடைய பலன் புலி தளம் தீர்த்தம் முறையான நமக்கு ஒரு வார்த்தை சூழல் நான் சத்ரு வாய்ப்பு பராபரம் என்பதால் இப்படி இறைவனை வழிபாடு செய்கின்ற இந்த களத்தினால்தான் நமக்கு ஒரு நல்ல குருநாதம் காமிக்கிறார். காரணம் ஆகமங்கள் அருளினாலே உருக்குண்டு காரணம் அருளானாலும் தரித்துவதில்லையாமே சாமி கருணையினால உருக்குண்டு அருள். அந்த தன்மை நமக்கு இப்போ நம்முடைய செலுத்திதானத்திலே கூட வருகிற அந்த சந்தானங்களை இருப்பவர்கள் தங்களுடைய ஆச்சாரியரை கேட்கிறாங்க. சுவாமி எல்லா வகையான தன்மையும் கிடையாது, எப்படி வேண்டுமானாலும் நடத்தலாம். ஆனால் மூணாவதாக நீங்கள் எழுந்தவர்கின்ற ஒரு மாநில வழியிலே எங்களுக்கு ஏன் அருள் செய்ய வேண்டும் ஆன்மாக்களுடைய தன்மையிலே உரையாக சொல்வார். ஆன்மாக்கள் ஆனால் சகலவர்களாக கூட்டப்படினாலே உங்களுக்கு எப்படி அருள் செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட தன்மையை அருள் செய்ய வேண்டும் இதுதான் நூல்களிலே சொல்லப்பட்டது. அதை அப்படியே என்னுடைய குரு முதல்வர் சிவபோகசாரத்தை விழுந்தே மனத்திலிருந்து கண்டில் இருந்தது. மறுத்துட்டாங்க. ஆனால் யாரும் பார்க்கலன்னு சொன்னாங்களே அப்படிங்கிற காரணத்தினால அவர் என்ன பண்ணாங்கன்னா நல்ல நகரமாய் ஆரோக்கியம் வந்தான் அணையாண்டு அதற்கு ஞானப்பிரகாரம் என்று குருநாதனுடைய வடிவம் அப்படியே சிவபெருமான் என்ன பண்றாங்க நமக்காக நாம செய்தார்கள் என்று அருள் செய்கிறார். அதனுடைய வடிவமாக நமக்காக வந்து அருள் செய்கிறார். அதனால நாம் திருமுறைகளை முறையாக உணர்வோம், சிவபூஜைகளை முறையாக செய்வோம். அப்பதான் நமக்கு இருக்கக்கூடிய அந்த வினைகள் எல்லாம் ஆசிரியராய் பாசம் உண்டாய் ஆன சிவபூசை ஒன்றாய் நேசமுடன் அன்புக்கு நீக்கினாய் சீச்சி சினமே கவிராய் திருமுறைகள் ஓடாய் மனமே மற்றவாய் என்று நுட்பமாக ஆசிரியராய் எல்லாருக்கும் மூல காரணமாக சின்னமாக இருப்பது ஆசிரியராய் பாசம் உண்டாய். இந்த ரெண்டையும் நாம் நீக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும்? ஆனந்த் சிவபூசை பண்ணாய். அந்த சிவபூசை பண்ணுவதற்கு முதல்படியாக இருக்கக்கூடியது நேசமுடன் அன்புக்கு நீங்கினாய். நேசமுடன் அன்புக்கு அப்படி அந்த அன்புக்கு நமக்கு உள்ளம் நோக்கி நினைக்க வேண்டும் என்று சொன்னால் அது எடுத்ததுமே நமக்கு கை முடியுமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஏன்னா வழிபாடு பண்ணுறதே ரொம்ப கடினமாக இருக்கும். அப்போ அந்த வழிபாட்டுக்கு நம்மளை முதல்ல கொண்டு வரக்கூடியது என்று சொன்னால் நம்மளுடைய அந்த குற்றம் காலம் போக அந்த பொருட்கள் ஆரோக்கியான குற்றங்களில் சினமெல்லாம் பகிர்ந்து நமக்கு அந்த அளவு கிடைக்கும்னா திருமுறைகள் கூடாய். அது வந்து அடிப்படை திருமுறைகள் தான். திருமுறைகளை கூறினால் நமக்கு அந்த அன்பத்தை எப்படி நம்பும்போது நம்ம சொல்லக்கூடிய தன்மை கிடைக்கும். அதன் மூலமாக சிவபூசை தன்மை தன்மை கிடைக்கும். அதன் மூலமாக இறைவனை சந்தடைய முடியாத ஞானம் நமக்கு கிடைக்கிறது. அதைத்தான் நம்முடைய நூல்கள் நமக்கு சொல்லிக்கொண்டே வருகிறது. நம்முடைய முன்னாடி பிரச்சனைகள்லாம் நமக்கு சொன்னாங்க. நிலைகள் மாதிரி தேவா மக்களும் இந்திராவுடைய கோயிலுக்கு புலவரும் ஆய்வுக்கு மெழுக்கு பூமாலை மைதேசி பெருமாடி தலையாறு மாறி சங்கராசை பூர்த்தி பூர்த்தி என்றும் அதை உணர்ந்தே சிந்தனை மாறி என்றும் ஆழ்வார் நாம் மக்களும் செய்ய வேண்டிய கடமை. மக்களும் இந்திராவுடைய கோயிலுக்கு நாம் ஏன்னா இடையராத நினைக்கிறோம். நம்முடைய விருது விழாவில் சென்னையிலிருந்து வந்த ஆகவே என்ன ஒரு கணவனான ஒரு பாத்திரக்கடை கட்டி அரிசி சாதம் ஒரு புத்தகங்களை கொடுக்கலாங்க. நம்மளுடைய பக்தியினுடைய தன்மை எப்படி இருக்கிறதா அதை அவங்க அப்போ அந்த கடைக்காரங்க இது ரொம்ப முன்னுரையாக நீங்கள் அதில் அரிசி போட்டு இது பண்ணிட்டீங்கன்னா 15 நிமிஷத்தில் அது உங்களுக்கு வந்து சாதமாக கொடுத்து கொடுத்துருவோம். அவங்களும் உறுதியாக சொல்லுங்களா 15 நிமிஷத்தில் அது சாதம் நிச்சயமாக சொல்கிறேன். 15 நிமிஷத்தில் அது வந்து உங்களுக்கு சாதமாக கொடுக்கும். கரையை போய் வீட்டுக்கு வாங்கிட்டு அடுத்த நாள் காலையில் டெஸ்ட் பண்ணிடுவோம். அடுத்த
சரியா ஒரு 5 நிமிஷம் ஆகும். 5 நிமிஷம் ஆன உடனே அவருடைய பையன் வந்து அவதான் வந்து அம்மா எனக்கு காப்பி வைக்கணும். அப்படியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு 5 நிமிஷத்தை தூக்கிக்கிட்டு அந்த குக்கரை கீழே வச்சுட்டு பையனுக்கு காப்பி போடுறான். காப்பி போட்டு திரும்ப அந்த குக்கரை எடுத்து அடுத்து ஒரு 3 நிமிஷம் போகும். மறுபடியும் உடனே அவனுக்கு காப்பி போட எனக்கு காப்பி போடலையா அப்படியே ஒரு டிஃபன் சேர்த்து போட்டுக்கலாமே வந்தோம். திரும்ப அந்த அரிசியை எடுத்துதான் வச்சுட்டு இன்னும் 2 பொருளெல்லாம் செய்யறாங்க. இப்படி 5 நிமிஷம் 3 நிமிஷம் 2 நிமிஷம்னு கணக்கு பார்த்து 15 நிமிஷம் கணக்கு பார்த்து திறந்தா அது எப்படி தொடர்ந்து அது நேராக கிடைக்க முடியல. நீ சொன்ன 15 நிமிஷத்துல சாதமாக சொன்ன வேகவே முடியாது. நம்மளுடைய பக்தி எப்படி இருக்கிறது சொன்னால் இறைவன்கிறதே உந்தி தொடர்ந்து இருக்கிறது. அப்படி இல்லாமல் நம்ம என்ன சொல்றோம்னா 2 நிமிஷம் சாமி கிடக்கும் உடனே இப்போ அந்த கதவு சாப்பிட வச்சு அது என்னன்னு பாரு திரும்ப உடனே ஒரு பாட்டு சொல்றதுக்கு ஆரம்பிக்கணும் அந்த 10 எடுக்கணும் இப்போ நீ அந்த கடைக்கு போய் வாங்கிக்கணும். அப்படி நம்மளுடைய பக்தி என்ன ஆகுதுன்னா அந்த புத்தகம் மாதிரி 2 நிமிஷம் அங்கே இருக்கு 2 நிமிஷம் இந்த பக்கம் 2 நிமிஷம் அங்கே இருக்கு 3 நிமிஷம் இருக்கு. அது மாதிரி நம்மளுடைய எண்ணம் அப்படி இருக்கக்கூடாது. தொடர்ச்சியை விட்டாதே இதுதான் வந்து நியமமாக நம்மளுடைய அல்லாதவர்கள் ஒரு கொண்டு ஆரம்பித்தார்கள் என்றால் அதை நியமமாக செஞ்சாங்க. காலத்தில் வராமல் செய்யணும், காலத்தில் வராமல் செஞ்சாங்க. திருத்தொண்டர் நாயனா ஒரு அடியாருக்கு அமுல் செய்துவிட்டு தான் அமுல் செய்துவிட்டாங்க. அதை தொடர்ந்து செய்தார். அதை போல நாம் நம்முடைய பெருமானுக்கு ஒரு விளக்கம் செய்யுமா இது நியமமாக கைக்கொள்ளணும். திருமுறை பாராயணம் பண்ணுறதாக நியமமாக பண்ணணும். அதை வந்து சும்மா இன்னைக்கு நான் நேற்று போய் ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தோம் ஏன்னா அடுத்த பிரதோஷம் சொன்னால் அப்படி இருக்கக்கூடாது நம்முடைய வாழ்க்கை. ஏன்னா நமக்கு வருகின்ற பெருமான் வந்து எப்படின்னாக்கா அவர் வந்து இந்த ஆத்மாவுக்கு உரிய நாயகர். ஏன்னா இந்த உயிருக்கு உரிய நாயகராக தான் அவர் வந்து இருக்கிறார். நான் இந்த ஆத்மாக்கள் பூஜைன்னு இருக்கிறதே என்ன அர்த்தம்னாக்கா ஆன்மா என்று கொள்ளுகிற பூஜை. ஆத்மாக்கள் பூஜைன்னா பல பிறவிகளிலே நமக்கு தொடர்ந்து வரக்கூடியது சிறுவு செய்யக்கூடிய பலன் மட்டும்தான். ஆகையினாலும் நாம் பெருமானம் செய்கின்ற தொண்டு இடையராக இருக்கிறோம். அதனால்தான் இடையராக அன்பு வந்து நம்ம இறைவனத்தில் சிறப்பு இரவாக முன்பு அன்பு வேண்டும்